உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் எதை பற்றி பேச இருக்கோம்னா, இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்திற்கும் மாதாரிகள் அல்லது கொங்கு அருந்ததியர்கள் என்று அழைக்கக்கூடிய சமூகத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி தான். வரலாற்று ரீதியா பல அறிஞர்கள் பல விதமான தகவல்களை இந்த இரு சமூகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி கூறியிருந்தாலும் 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த சமூகத்தோடு இணைந்து வாழும் ஒரு குடியாக தான் இந்த அருந்ததியர் சமூகத்தை நாம வரலாறு தொட்டு பார்க்க வேண்டியிருக்கு. அதற்கு முன்னாடி அந்த சமூகம் இங்க இருந்தாங்களா இல்லையாங்கிற விதண்டாவாதத்துக்குள்ள நாங்க போக விரும்பல. காரணம், சிலர் சொல்வதை போல இந்த சமூகம் எங்கேயோ இருந்து வந்தாங்க, அதனால இவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள்னு நாங்க அழைத்திட விரும்ப மாட்டோம், இல்லை அவங்கள அழைத்திடவும் விரும்பல. காரணம், இந்த சமூகம் என்னோடு சேர்ந்து என்னுடைய நிலப்பரப்பில், என்னுடைய நிலத்தில், என்னுடைய முன்னேற்றத்திற்கு வரலாறு தொட்டே எங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு இனக்குழுவா நான் பார்க்கிறேன். சினிமா படங்களில் வருவதை போல இந்த இனத்தினுடைய உழைப்பை மட்டும் நாங்க உறிஞ்சி எடுத்துட்டு இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் அவர்களை வெறுத்து ஒதுக்குனதாக இன்னைக்கு வரைக்கும் வரலாறு கிடையாது. காரணம் என்னன்னா, அவர்களையும் சேர்த்து முன்னேற்றி விட்டு அதிலிருந்து இன்பம் பெறுவதுதான் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தினுடைய மாண்பாவே இருக்கு. உழைப்பையே உயிர் மூச்சாய் கொண்டு தான் வாழும் நிலப்பரப்பையும் அதில் வாழும் மக்களையும் சேர்த்து முன்னேற்றி விட்டு அழகு பார்க்கும் சமூகங்களுள் ஒன்று இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம். பிறருடைய பணத்திற்கு பெரும்பாலும் ஆசைப்படாத ஒரு இனக்குழுவாகவும் இந்த இனக்குழு இருக்கு. ஒரு சிலர் அதுக்கு விதிவிலக்காகவும் இருப்பாங்க. அதையெல்லாம் கடந்து ஒரு பொது பார்வையிலிருந்து, பிற மக்களின் பார்வையிலிருந்தும், தன் மனசாட்சிப்படியும் சொல்லணும்னா இந்த சமூகம் ஒரு நீதி நேர்மைக்கு இலக்கணமான சமூகம் தான். இந்த சமூகத்திற்கு இணையாக எங்களோடு இணைந்து வாழும் இந்த அருந்ததியர் சமூகம்ங்கிறது ரொம்பவே ஒரு நேர்மையான சமூகமாக தான் நாங்க இன்று வரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒருபடி மேல சொல்ல போகணும்னா, கோபி சத்தியமங்கலம் பகுதிகளில் நாங்க முன்பே குறிப்பிட்டதை போல அந்த பகுதிகளில் இன்னைக்கு வரைக்கும் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் முதலில் கொங்கு மாதாரியின பெண்ணை அழைத்து அவர்கள் கையில் கொடுத்துதான் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களுடைய ஒரு பிளெஸிங்ஸோட தான் இன்னைக்கும் குழந்தைகளை வளர்க்கத ஒரு மாண்பா வச்சிருக்காங்க. அப்படி பல விஷயங்களில் நாங்க அருந்ததியர் சமூகத்தை முன்னிலைப்படுத்துவது எங்களுடைய மாண்பு. ஒரு நல்லது கெட்டதுக்கு நாங்க வெளியே வரோம்னா, ஒரு அருந்ததியர் குடியை சார்ந்த ஒருத்தர் முன்னாடி வந்துட்டாங்கன்னா, ஆஹா இன்னைக்கு போற காரியம் நல்லபடியா நடக்கும்டாங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அதே போலவே காலையில 6 மணிக்கு எந்திரிச்சா சாயந்தரம் 6 மணிக்கு வரைக்கும் எந்த பிரதிபலனும் இல்லாமல் நிலத்தில் உழுது வாழும் சமூகம். தாங்கள் விளைவைத்த பயிரில் நல்ல பயிர்களை எல்லாம் எடுத்து சந்தையில வித்துட்டு அதில் சரியில்லாத ஒரு காய்கறி இருந்தா அதை வீண் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அதிலேயே தன்னுடைய உணவை சமைத்து சாப்பிட்டு இறுகிய கட்டமைப்போடு சிறு சேமிப்புகளை வைத்து அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போறது எங்களுடைய மாண்புகளில் ஒன்று. இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 40-50 காலகட்டங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பல பகுதிகளில் வறட்சியின் கோரப்படி. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருந்ததியர் குடியை சார்ந்த சின்ன இளைஞர்களை கொண்டு விட்டுருவாங்க பண்ணையங்களை. அப்படி எங்களுடைய பண்ணையங்களில் விடப்பட்ட அருந்ததியர் சமூக இளைஞர்களையும் அந்த வீட்டில் ஒரு குழந்தையை போலதான் எங்க பெரியவங்க வளர்த்திருக்கிறாங்க. அதுக்கு இன்னைக்கும் சான்று இருக்கு. என்ன, அவங்க வேற தட்டுல சாப்பிடுறாங்க, நாங்க வேற தட்டுல சாப்பிடுறோம், இவ்வளவுதான் வித்தியாசம் இருந்து வளர்த்தி இருக்கிறாங்க. ஒத்த வயது இருக்கக்கூடிய எங்களுக்கு எல்லாமே நினைவு இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னுடைய தந்தை வயதில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் எங்ககிட்ட அந்த அனுபவத்தை பகிரும் போது எங்களுக்கு வியப்பா இருக்கும். இன்றைய காலகட்டத்துக்கு இப்படி இருக்கு, அன்னைக்கு அப்படி இருந்திருக்கா, அப்படி இவ்வளவு இணக்கமா இருந்திருக்கிறாங்களா, அவ்வளவு விசுவாசமா இருப்பாங்களான்னு சொல்லி அவ்வளவு ஒரு வியப்பையும் எங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி இருக்குது. ஒரு திருவிழாவின் காலகட்டங்கள்ல ஒரு சமைச்சாங்கன்னா என்ன சாப்பாடோ அதே சாப்பாடு அங்கேயே வளர்றாங்க இல்லையா. என் பண்ணையத்தை முன்னேற்றத்துக்காக அந்த பையனும் பாடுபடுறாங்க இல்லையா, அதுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாம என் தந்தை வயதிற்கக்கூடியவங்களுக்கு ஒரு 4 ட்ரௌசர் வாங்கி கொடுத்தா அந்த பையனுக்கும் ஒரு 3-4 ட்ரௌசர் வாங்கி கொடுப்பாங்களாம். ஸோ பிரிச்சு பார்க்காம அப்படி எல்லாம் ஒரு காலகட்டம். ஏன்னா அன்னைக்கு சாப்பாட்டுக்கே அவ்வளவு பஞ்சம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் இணைந்தும் இருந்திருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கும். ஒரு அவசரம்னா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு அவசரம்னு ஒடியாந்து காசு கேட்டா என் சமூகத்தை, இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்த எனக்கு உறவின் முறையா இருக்கக்கூடிய யாராவது கேட்டா கூட கொடுக்க தயங்குவாங்க. ஆனா அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த தன்னுடைய பண்ணையத்தில் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து உடனே எடுத்து கொடுப்பாங்க. பினான்சியல் ஹெல்ப் இன்னைக்கும் பண்ணுவாங்க. அதனுடைய மாண்புகளுள் ஒன்று. நினைச்சு பார்க்கிறோம் இல்லையா, அதுவே என்னுடைய சிறந்த குணமா நான் பார்ப்பேன். அது எல்லார்கிட்டையும் இருக்கும். பெரியவங்களை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாண்போடே இருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் பிற பகுதிகளில் இந்த அருந்ததி சமூகத்தை இவங்களை தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு என்ற மாண்பெல்லாம் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா எங்கள் கொங்கு பகுதியில் அது ஒரு படி மேல இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய திருமணத்தின் போது ராஜஸ்தான பகுதிகளில் இன்னைக்கும் ரஜபுத்திரர்களுக்கு தோளால் புதிதாக திருமணம் முடிந்தா ஒரு தோளால் செய்யப்பட்ட ஒரு காலணியை அந்த தோல் தொழில் செய்யக்கூடியவங்க கொண்டு போய் அதை அணிவிப்பாங்களாம். அது என்னுடைய கொங்கு பகுதிகளிலும் அந்த பழக்கம் இருக்கும். அந்த பழக்கம் கொஞ்சம் அங்கிருந்து மாறுபட்ட நாகரிகத்தோடு இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியில புதுசா திருமணம் ஆகுதுன்னா என் பண்ணையத்துக்குட்பட்ட அந்த பெரியவங்க ஒரு ஒரு காலனியை செய்து அதை அந்த பெண் வீட்டினுடைய பண்ணையத்தில் இருக்கவங்க இருந்தவங்க அந்த காலனியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கான ஒரு மதிப்பாக ஒரு பொருளை அவர்களுக்கு கொடுத்துட்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதுக்கு முன்பு இதே மாதிரியான பழக்கம் செய்யும் போது முன்பு காலகட்டங்களில் அவங்களுக்கு பரிவட்டம் கட்டி விடுவாங்களாம். என் பண்ணையத்தில் என்னுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லி பரிவட்டம் கட்டுவாங்களாம். ஸோ அதை எப்படியா நம்ம பார்க்கப்பட வேண்டியிருக்கு? அது மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப சினிமா படங்களில் வருவது போல இந்த உழைக்காம இருந்துகிட்டு இருக்க சமூகம் இல்லை இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம். காலையில 6 மணிக்கு எந்திரிச்சா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேர்வை அப்படியே இந்த மண்ணில் சிந்தி அதிலிருந்தே பயிரை விளைவிக்கிற அளவுக்கு உழைக்கக்கூடிய சமூகம். உழைப்பையே உயிர் மூச்சாய் கொண்ட சமூகம். பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் அவர்களை போல் நாம எப்படி முன்னேறலாம், இந்த தொழில் செஞ்சா அவரை மாதிரி நம்ம முன்னேறிடலாமான்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்கள் இந்த பகுதி மக்கள். அருந்ததிர்களும் ஏறத்தாழ அதே மனநிலையை கொண்டவர்கள். அதனாலதான் இந்த இரு சமூகங்களுக்கும் இன்னைக்கும் ஒத்து போகுது. தென் மாவட்டத்தில இருந்து யாராவது ஒரு சில தலைவர்கள் வந்து அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை இந்த பகுதிகளில் பிரதிபலிக்கணும்னு நினைத்தாலும் அது வெற்றி பெற முடியாம போறதுக்கான காரணம் அதுதான். பிற பகுதியில் இருக்கக்கூடிய அருந்ததி சமூகத்தை விட இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய கொங்கு மாதாரி, கொங்கு சக்லியர், இல்லை கொங்கு அருந்ததியர் என்று சொல்லக்கூடிய இந்த இனக்குழுக்கள் இல்லை இந்த இனக்குழு ஒரு வித்தியாசமான வாழ்வியலை கொண்டது. எங்க கொங்கு வேளாள கவுண்டர்கள் காணிக்குட்பட்ட நிலத்தில் வாழ்றவங்க நாங்க என்ன கூட்ட முறைகளை பயன்படுத்துறோமோ அதையே பயன்படுத்துவாங்க. நான் இந்த செம்புத்தான் குளத்துக்காரங்க காணியில ஒரு அருந்ததியர் குடியை சார்ந்தவர்கள் வாழ்றாங்கன்னா அந்த பண்ணையத்தை அவங்க வந்து அந்த பண்ணையத்தில் இருக்காங்கன்னா அதே குலத்தை அவர்களுடைய குலமாகவும் பயன்படுத்தும் பழக்கமும் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அருந்ததி சமூக இந்த கொங்கு அருந்ததிகள் என்பவர்கள் ஒரு வித்தியாசமாக எங்களோடு வாழும் இனக்குழுவாக நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இரு சமூகத்துக்கும் இப்ப சமீப நாட்கள்ல ஒரு சின்ன வரலாறுல ஒரு சின்ன பிழையோட கற்பிக்கிறாங்களோங்கிற ஒரு ஐயப்பாடு எழுந்திருக்கு. இரு சமூகத்துக்குமே எழுந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பொல்லான் வரலாறு. இந்த பொல்லான் என்பவர் தீரன் சின்னமலை வாழ்ந்த காலகட்டங்களில் உண்மையாகவே வாழ்ந்த, அவருக்கு விசுவாசமாக இருந்து உண்மையாக இருந்து உயிர் விட்டவர். அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனா அவர் உளவு பிரிவு தளபதியாங்கிறதுலதான் எங்க பிரச்சனை. காரணம் சுபேதார் வேலப்பன். சுபேதார் வேலப்பன் என்னும் நபர் ஆங்கிலேய காலகட்டங்களில் ஒரு ஒற்றராக இருந்து அவர் செய்தியை சேகரித்து வந்து அதை தினமும் தீரன் சின்னமலை ஒரு புது காலனியை அணியக்கூடிய பழக்கம் கொண்டவர். அந்த செருப்புல கொண்டு வந்து அந்த செய்தியை வச்சிருவார். அந்த செருப்பை கொண்டு போய் தான் பொல்லான் தினமும் கொடுப்பாராம். அந்த கடிதம் கிடைத்து அதில் சுபேதார் வேலப்பன் என்னும் பெயர் கீழே பொறிக்கப்பட்டிருந்து அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுதான் சுபேதார் வேலப்பனை தோலை உளித்து பீரங்கி முன்னாடி வச்சு கொள்றாங்க. இதை நான் குறிப்பிடல. வரலாற்று ஆய்வாளர்கள் தீரன் சின்னமலையின் வரலாறை முதலில் வெளியே கொண்டு வந்த புலவர் திரு குழந்தை முதற்கொண்டு இன்னும் எண்ணற்ற எழுத்தாளர்கள், குறிப்பா நான் சார்ந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சாராத எழுத்தாளர்கள் எதை எழுதுறாங்களோ அதை நான் நம்பக்கூடியவன். அப்படிப்பட்ட ஆய்வாளர்கள் சொல்வது இந்த கருத்தை தான். அதுக்காக பொல்லான் என்பவர் தியாகம் செய்யலையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்திருக்கார். அவர் உண்மையாக இருந்தார் கடைசி வரை. அவரும் நினைச்சிருந்தா காட்டி கொடுத்திருக்கலாம், ஆனா காட்டி கொடுக்கல. அப்படியான ஒரு உண்மையான நபராத்தான் வாழ்ந்திருக்கார். அன்று மட்டும் இல்லை, இன்னைக்கும் அருந்ததி சமூகத்தை சார்ந்தவங்க எங்களோடு தொழிலில் நாங்க முன்னேறும் போது அவர்களையும் சேர்த்து முன்னேற்றி விடுவது எங்களுடைய மாண்பு. அதைத்தான் இன்னைக்கும் நாங்க செய்துகிட்டு இருக்கோம். நாளைக்கும் செய்வோம், என்னைக்கும் செய்வோம். அரசியல் சூழ்ச்சிகள் 1000 இருந்தாலும் சமூக நல்லிணக்கம் இந்த பகுதியையும் இந்த பகுதியில் வாழும் இனக்குழுக்களையும் முன்னேற்றும்ங்கிறது தான் எங்க நம்பிக்கையா இருக்கு. அதன் அடிப்படையில இந்த இரு சமூகங்களும் இனிவரும் காலங்களிலும் கண்டிப்பா ஒற்றுமையா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. சிலர் பதிவிடலாம், பலர் பல கருத்துக்களை சொல்லலாம். ஆனா ஒருபோதும் நாங்கள் எங்கள் பகுதியில் வாழக்கூடிய கொங்கு அருந்ததியர்களை எப்பொழுதும் விட்டுற முடியாது. காரணம், அவர்கள் எங்களோடு இணைந்து வாழ்பவர்கள். ஏன் தாத்தாவும் அவர் ஒரு அருந்ததியருடைய சார்ந்த ஒரு முதியவரும் எங்க கலனியில வேர்வை சிந்தி எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு உழைப்பாங்க. என்ன 2 பேரும் தனித்தனியா உட்கார்ந்து வேற சாப்பாட்டு முறையோடு சாப்பிடுவாங்களே தவிர இருவரும் ஒரே மாதிரியாக கலனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு
பழக்கம் தான் இருந்திருக்கு. சொந்த காட்டுல வேலை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையோட அவ்வளவு உழைப்பாங்க. எந்த ஒரு சுய ஒரு சிந்தனையும் மறந்து, எந்த ஒரு விருப்பு வெறுப்புகளையும் மறந்து, உழைப்பே உயிர் மூச்சாய் கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலப்பகுதியாக தான் இந்த கொங்கு பகுதியை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு அருந்ததி சமூகத்தை சார்ந்த சில இளைஞர்கள் ஏனோ போதை பழக்கத்துக்கு அடிமையாகி போறதை எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனம் எங்களுக்கெல்லாம் வருத்தப்படும். பல நேரங்களில் வருத்தப்படும். அப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் அதை கடந்து கண்டிப்பா இந்த ஒரு படிப்பறிவின் அவசியத்தை நோக்கி முன்னேறணும். பல முரண்கள் இருக்கு, வரலாறு ரீதியா இல்ல அரசியல் ரீதியா பல முரண்கள் இருந்தாலும் முதலில் அருந்ததி சமூகத்துக்காக சட்டமன்றத்தில் 6% உள் இட ஒதுக்கீடு கேட்டவர் திரு ஈஸ்வரன் அவர்கள் தான். அதையும் நம்ம மறுத்தர முடியாது. என் சமூகத்துக்கே கேட்காத போது, உள்ளிட ஒதுக்கீடு கேட்காத போது அருந்ததி சமூகத்துக்கு உள்ளிட ஒதுக்கீடு கேட்டிருந்தார். அந்த ஒரு வரலாறு எல்லாம் இன்னைக்கு எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும்னு தெரியல. பிறகு இந்நாளில் தான் இந்த கொங்குவேளாள கவுண்டர் சமூகமும் ஒரு உழைக்கும் சமூகம், இவர்களுக்கும் உள்ளிட ஒதுக்கீடு வேணும்னு கேட்டிருக்காரு. அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்றோம். காரணம், அது ஒரு சமூக நல்லிருந்ததீர்கள். குறிப்பா சொல்லணும்னா, பல கொங்குவேளாள கவுண்டர் இனத்தின் முன்னோர்களையும் குலதெய்வமா இந்த கொங்கு பகுதியில கும்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு சிறப்பான மாண்பாவே நான் பார்ப்பேன். அதையும் கடந்து இந்த கொங்கு பகுதியில் இந்த பகுதிக்கான முன்னேற்றம் அடைவதில் கொங்கு அருந்ததிர்களுக்கும் ஒரு முக்கியமான இடம் உண்டு. இந்த கொங்குவேளாள கவுண்டர் கம்யூனிட்டியை ஒரு விர்ச்சுவல் கம்யூனிட்டினே சொல்லலாம். நான் முன்னேறினா மட்டும் பத்தாது, எனக்கு விசுவாசமா இருக்கவனையும் சேர்த்து நான் முன்னேற்றுவேன் அப்படிங்கிறது என்னுடைய மரபணுவிலேயே கலந்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய மாண்பு. அதை மற்றவங்களால் அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு தெரியல. ஆனா அது என்னுடைய வாழ்வியலுள் கலந்த விஷயம். எனக்கு விசுவாசமா இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா நான் போய் நிற்பேன், அவங்களையும் முன்னேற்றி விடணும்னு நான் நினைப்பேன். இந்த மண் பெண் இந்த இரு விஷயங்களுக்கும் சில இடங்கள்ல முரண் ஏற்படுது. அந்த முரண்களை எல்லாம் களைந்து அவரவர்களுக்கான வாழ்வியலை அவரவர்கள் வாழணும். இந்த பகுதி முன்னேற்றம் அடையணும். அதையும் கடந்து இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களும் தனிமனித முன்னேற்றம் அடையணும். அதுதான் ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். சில அரசியல் தலைவர்கள் புரிதல் இல்லாமல் மேடை ஓட்டு இந்த கவுண்டர் சமூகத்தை தவறாக பேசும்போதும் அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர்களே அந்த தலைவர்களை நிராகரித்தாங்க. காரணம், இந்த இரு சமூகமும் பின்னி பிணைந்து கிடக்குது பல ஆண்டுகளாக. ஏன்னா நான் முன்னேறும் போது என்னுடைய பண்ணையத்தில் இருக்கக்கூடிய அருந்ததிர் குடும்பம், அந்த குடும்பம் என்னை நம்பியே வாழ்றாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அவர்களையும் சேர்த்து முன்னேற்றி விடுவது இந்த கொங்கு பகுதியின் மாண்பு. எனக்கு 10 லாரி ஓடுதுன்னா, எனக்கு விசுவாசமா பலகாலமா ஒரு அருந்ததி சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்கன்னா அவங்களையும் சேர்த்து முன்னேற்றி விடுவோம். அவங்களுக்கும் ஒரு லாரி போட்டு கொடுத்து அதுல வர வருமானத்தை நீ எடுத்துக்கான்னு சொல்லுவோம். அதை போலவே எனக்கு பல ஆண்டு காலமா அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர் என் மீது உயிராக எங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்தை நோக்கி சிந்திக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, இது ஏதோ பேசணுங்கிறதுக்காக இந்த வீடியோக்காக இதை நாங்கள் பதிவு பண்ணல. மனதார எங்கள் குலதெய்வத்தின் மீது ஆணையிட்டு சொல்றோம். நாங்க பெரிதும் மதிக்கக்கூடிய குலதெய்வத்தின் மீது ஆணையிட்டு சொல்றோம். எங்களுக்கு விசுவாசமா அருந்ததி சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் ரொம்ப காலமா இருக்கார். அவருக்கு ஒரு பர்சனல் பிரச்சனைனா கூட ஆளா அவங்க சமூகத்தை சார்ந்தவங்க வர்றதை விட இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய கொங்குவேளாள கவுண்டர்களாகட்டும் இல்ல பிற இனக்குழுக்களாகட்டும் நாங்க தான் ஓடி போய் நிற்போம். இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. நாளைக்கும் இது அப்படித்தான் இருக்கும். என்னுடைய பண்ணையத்தை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் இன்னைக்கு அவங்க ஒரு தவறான பாதையில போனா கூட எங்க மனசு வலிக்கும், கண்டிப்பா வலிக்கும். அதை பார்க்கும்போது என்ன இருந்தாலும் அவங்க முன்னோர்கள் எனக்காக உழைச்சிருக்காங்களே, அந்த பையன் இன்னைக்கு இப்படி ஒரு தப்பான பாதையில போறாங்களே நினைச்சு எங்க மனசு கஷ்டப்படும். அது இயல்பு, எங்களுடைய வாழ்வியல். அது அந்த வாழ்வியலை வாழ்ந்து பார்த்தாதான் புரியும். ஏதோ தென் மாவட்டத்தில இருந்து இங்க அரசியல் நடத்துவதற்காக வரும் ஒரு சிலரை கடந்தும் எங்க வாழ்வியலோடு வாழ்றவங்களுக்கு தான் புரியும். அவங்களையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா அந்த சமூகத்துக்கான பிரதித்துவம் தேவை. அதுக்காக போராடுபவர்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனா அந்த போராட்டத்துக்காக அவங்க எப்படியான ஆயுதங்களை கையில் எடுக்கிறாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சமூக நல்லிணக்கத்தோடு கலந்த ஒற்றுமை, முன்னேற்றம், அதுதான் கண்டிப்பா பிரதானமான விஷயமா நம்ம கருத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. வன்மம் கலந்து ஒருத்தரை எதிர்த்து இல்ல ஒருத்தரை குறைத்து மதிப்பிட்டு ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து அதன் மூலமா முன்னேற்றம் அடைந்துடலாம்னு நினைச்சா அது நம்மளை அழிவு பாதைக்கு தான் இட்டு செல்லும் அப்படின்பது வரலாறு. அந்த வரலாறு தெரியாத முட்டாள்கள் இங்கு யாரும் இல்லை என்பது என்னுடைய நம்பிக்கை. இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து நம்ம வாழும் பகுதிக்கு எவ்வளவு உழைப்பை கொடுக்க முடியுமோ கொடுப்போம். இதுல பல தகவல்களை நான் சொல்லாம கூட விட்டுருக்கலாம். ஆனா எந்த தகவலையும் தவறா சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்பிக்கையோட ஒரு உறுதியோட இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து ஒற்றுமையோடு பயணிப்போம். அவரவர்களுக்கான வாழ்வியலை அவரவர்கள் வாழ்வோம், முன்னேற்றம் அடைவோம்.
இங்க எல்லாருமே நம்மளோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணி அதன் மூலமா அவங்க முன்னேற்றம் அடைந்துக்க தான் நினைக்கிறாங்க. எல்லார்த்தையும் சொல்லல, பலர். சிலர் நல்லவங்களும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, எல்லா கருத்தியல்லையும் இருப்பாங்க. அதையெல்லாம் கடந்து நாம நம்மளுடைய முன்னேற்றத்தோட நம்மளுடைய குடும்பத்தையும் முன்னேற்றி, நம்மளுடைய குடும்பம் முன்னேறிய பிறகு நம்மளுடைய பகுதியையும் முன்னேற்றி, நம்மளுடைய சமூகங்களையும் முன்னேற்றி கண்டிப்பா நமக்கான பிரதித்துவத்தை நம்ம அடைவோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பே ஒரே தீர்வாய் அமையும். அதை ஒவ்வொரு காணொளியிலையும் நம்ம பதிவு பண்றோம். கண்டிப்பா அதுதான் ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். வன்மம் கடந்து வாழ்வதற்கு அது ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய இனக்குழுக்களுக்கான ஒற்றுமையை பற்றியும் இன முன்னேற்றத்தை பற்றியும் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருப்போம்.